என் செல்ல குழந்தையே, இந்த இரவிலேயே உன் தாயானவள் என்னை நீ தொட்டுவிடு. ஏனென்றால் நாளைய விடியல் மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியல். உனக்கு 2 பேரின் பெயரை நான் சொல்கின்றேன். இவர்களிடத்திலிருந்து உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இவர்கள் யார் என்று என் குழந்தை யோசிக்காதே. அம்மா சொல்லத்தானே வந்திருக்கின்றேன். சற்று பொறுமையாக என்னவென்று செவி கொடுத்து கேள். நிச்சயமாக நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியல் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தாமல் போகாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்தே தீரும். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு நாளிலும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தேடும் பொழுது உனக்கான எல்லா நன்மைகளும் உன்னை வந்து சேரும் நேரம். என் பிள்ளை, எக்காரணம் கொண்டும் உன் தாயானவள் என்னை நீ தவிர்த்து விட எண்ணாதே. நான் செய்ய நினைப்பதை எப்பொழுதும் உனக்கு சரியாக செய்துவிட்டுத்தான் செல்வேன் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, இத்தனை நாளாக நம்மளை பிடித்து நம்மோடு சிலர் பேசுகிறார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருப்பாய். ஆனால் சில நேரங்களில் உனக்கு அது உணர்த்தும் என்ன தெரியுமா? நாம் இவர்களை பிடித்து வைத்ததனால்தான் இத்தனை காலம் இவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார்கள். நம்மை பிடித்து இவர்கள் நம்மோடு இருக்கவில்லை என்பதனை நிச்சயமாக ஒரு நாள் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இதுவெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு விதமான பாடம். எந்த ஒரு உறவையும் இழுத்து பிடித்து நிறுத்தி வைத்து அன்பை பிச்சையாக கேட்கக்கூடாது. அது ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிலைக்காது என்பதனை நீ புரிந்து கொள். 1000 பேரிடம் யோசனை கேட்கலாம், ஆனால் முடிவு என்பதனை நீ மட்டும்தான் எடுக்க வேண்டும். முடிவு என்பதனை நீ மட்டும்தான் எடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, ஏன் தெரியுமா? யோசனைகளை சொல்கின்றவர்கள் நாளை உன்னிடம் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நீ நினைத்த காரியம் வெற்றி பெற்றால் நான் சொன்னேன் அல்லவா, நிச்சயமாக இது உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்று தன்னை பாராட்டி கொள்வார்கள். அதே நேரத்தில் உனக்கு அந்த விஷயத்தில் தோல்வி கிடைத்து விட்டது என்றால், நான் அன்றே நினைத்தேன் இது இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி பழியை உன் மீது தூக்கி போடுவார்கள். இதுதான் இந்த மனிதர்களினுடைய வழக்கமான விஷயங்கள். அதனால் என் குழந்தை, எந்த நிலையிலும் உனக்கான முடிவை நீயே எடுக்க கற்றுக்கொள். என் பிள்ளையே, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு உறவை நிலையாக கொண்டு போக கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை, அந்த உறவை நிலையாக கொண்டு செல்ல முயற்சியையாவது செய்ய வேண்டும். ஒரு உறவுக்கு நடுவில் எப்போ வரைக்கும் வாக்குவாதம், சண்டை, உரையாடல் என்று இப்படி எல்லாம் 2 பேர்கிட்டே இருந்தும் சரியாக வருகின்றதோ அதுவரைதான் அந்த உறவில் உயிர் இருக்கும். நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா? வாக்குவாதமாக இருந்தாலும் சரி, சண்டையாக இருந்தாலும் சரி, உரையாடல்கள் என்று இருந்தாலும் சரி, 2 பேரும் அதற்கு ஏற்றது போல இருப்பார்களேயானால் அந்த உறவில் உயிர் இருக்கிறது என்ற அர்த்தம். உடனே அந்த உறவு நிச்சயமாக மீண்டும் சேர்ந்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். எப்போது ஒருவர் சொல்வதை எந்த மறுபேச்சும் சொல்லாமல் சரி என்கின்ற வார்த்தையோடு முடித்து கொள்கிறார்களோ அப்போது அந்த உறவில் உயிர் இல்லை என்றுதானே அர்த்தம். நீ ஒருவரின் வார்த்தையை கேட்டு அப்படியே செய்வதில் என்ன பலன் இருக்கின்றது? அது சரியாக இருந்தால் செய்யலாம். ஒருவேளை அது தவறு என்று உனக்கு தோன்றும் பொழுது, உன்னுடைய மனசாட்சி உன்னிடத்தில் அதை தவறு என்று சொல்லும் பொழுது அதை கேட்காமல் நீ செய்வாயானால் அது மிகப்பெரிய தவறு என்பதனை நீ மறக்காதே. அந்த உறவுக்குள் ஒருபோதும் உயிர் இருக்காது. காலம் முழுவதும் அவர்கள்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆமாம், சரி என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் தன் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறார். தனக்கான உரிமையையும் தனக்கான ஆசைகளையும் தொலைத்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். என் குழந்தையே, எப்பொழுதுமே உறவு என்று வந்துவிட்ட பிறகு அந்த உறவுகளுக்குள் சர்வாதிகாரியாக வாழ நினைக்காமல் சக உயிராக அவர்களை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் அந்த வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே இதுதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு நிலைத்திருக்கும் என்று உணர்ந்து நாம் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை விட்டுவிடாமல் நாம் பிடித்து நடந்து சென்றோமானால் நிச்சயமாக எந்நாளும் நமக்கு நல்லது நடக்கும். என் குழந்தையே, இல்லை, நம்முடைய மனசுதான் தனக்கு முக்கியம் என்று நினைத்தால் இன்னொரு உறவை ஒருபோதும் தேடக்கூடாது. நாம் செய்வதுதான் சரி, நாம் சொல்வதுதான் சரி என்று சொல்லி நாம் இருந்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக நாம் இன்னொருவரை தேடி
அவர்களின் மனதினை நாம் ஒருபோதும் காயப்படுத்த நினைக்கக்கூடாது. அவர்களுக்கு மேலும் மேலும் நாம் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்க நினைக்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். இதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டிருந்தாயானால் அம்மா சொல்கின்ற இந்த வார்த்தைகள் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரியும். இன்றிருக்கின்றவர்கள் எல்லாம் சட்டென்று பிரிந்து செல்ல முடிவெடுத்து விடுகின்றார்கள். அனுசரித்து வாழ ஒருபோதும் யாரும் எந்த முடிவையும் எடுப்பதில்லை. ஒரு முறையாவது இது போன்ற முடிவுகளை எடுத்துவிட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்களுக்கு சரியான அனுபவத்தையும் சரியான புரிதலையும் கொடுக்கும் அல்லவா? என் குழந்தையே, என் பார்வைப்பட்ட இந்த நொடி முதல் நீ ஆசைப்படும் வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகும். நேரம் கூடிவிட்டது, பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வர தொடங்கிவிட்டது என்ற அம்மா இப்பொழுது உனக்கு ஒரு உத்திரவாதத்தினை தந்து கொண்டிருக்கின்றேன். நாளைய வெள்ளிக்கிழமையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு வருகின்ற அவமானங்களை எல்லாம் நாம் பொறுத்து கொள்வோம். ஆனால் தெய்வம் எதையும் பொறுத்து கொள்ளாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நிச்சயமாக அவரவர் செய்கின்ற வினைகளுக்கு அவர்களுக்கான பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலை இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கான வெற்றியை உறுதியாக கொடுக்கும். அப்படிப்பட்ட வெற்றியை கொடுக்கக்கூடிய 2 பேர்தான் நாளை உன்னை தேடி வரப்போகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உலகில் எல்லோரையும் நாம் நேசிக்க போறதில்லை. நமக்கு பிடித்தவர்களை மட்டும்தான் நாம் நேசிக்க போகின்றோம். ஆனால் அவர்களே நம்மை வெறுக்கும் போது வாழ்க்கை சில சமயம் நமக்கு வலிக்கத்தான் செய்கிறதல்லவா? இதையெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாதே. உன்னுடைய அன்பு புரியாமல் உன் மீது வெறுப்பினை காட்டுகின்ற யாரையும் நீ பெரிதுபடுத்தி கொள்ளாதே. இவர்கள் யாரையும் நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே. என் குழந்தையே, நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை எதுவுமே நிரந்தரமில்லை எனும் பொழுது நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஒவ்வொரு நொடியையும் நாம் சரியாக அனுபவித்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எல்லா நிலையிலுமே நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை யோசிக்காமல் எதை கொடுத்ததோ அதை நாம் நல்லபடியாக பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு உறவு நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அந்த உறவை நாம் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் தெரியுமா? எந்த உறவையும் அன்பு எனும் கூட்டில் பத்திரப்படுத்தி வைக்காதே. அவர்களுக்கு அது சித்திரவதை போல தெரியும். அவர்கள் விருப்பம் போல் உலாவி வரட்டும். சென்ற இடத்தில் உருகுலைந்து நிற்கும் பொழுது அவர்களுக்கு புரியும் உன்னுடைய அன்பின் அருமை. அதனால் இதற்காகவெல்லாம் என் பிள்ளை கவலைப்படாதே. இவர்கள் உன் பேச்சை மீறி செல்கிறார்கள் என்றெல்லாம் வருந்தாதே. பட்ட பிறகு திருந்தி வருவார்கள். என் குழந்தையே, நாளைய விடியல் மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியல் அல்லவா? நான் சொல்கின்ற சில விஷயங்களை முதலில் கவனமாக வைத்துக்கொள். என்ன நடந்தாலும், யார் என்ன பேசினாலும், யார் என்ன சொன்னாலும் நீ பேசாமல் இரு. நீ அமைதியாக இரு. நீ உன் வேலையை பார். உன்னை யாரும் இங்கு எதுவும் கேட்கவில்லை. கேட்டதை மட்டும் நீ பதில் சொல். இல்லை என்றால் வேடிக்கை மட்டும் பார் என்று ஒருவர் உன்னை பார்த்து சொல்கிறார் என்றால் அந்த நொடி உனக்கு என்ன தோன்றும்? நான் என்ன அசையாத ஜடமா? எதையும் கண்டுகொண்டு ஒன்றும் சொல்லாமல் இருப்பதற்கு என்று நிச்சயமாக உனக்கு கோபம் வருகிறதல்லவா? அதைத்தான் உன் அம்மா நானும் சொல்கின்றேன். என் குழந்தையே, இவ்வளவு கனவுகளை சுமந்து எவ்வளவோ எதிர்காலத்தினுடைய கனவுகளோடு நீ பயணித்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, சரி எனப்படுவதை செய்து தவறெனப்படுவதை விட்டு விலகி என் பிள்ளை நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் உனக்கு வீண் போகாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, இந்த நேரம் உன் அம்மா நான் சொல்வது போல நாளைய தினம் உன்னை தேடி வருகின்ற 2 பேரின் பெயரை நான் உனக்கு சொல்கின்றேன். முதலாவது பெயர் கந்தனின் பெயர்களுள் ஏதேனும் ஒன்றை கொண்ட ஒருவர். அதாவது சரவணன், பாலசுப்பிரமணியன், கந்தன்
வடிவேலன், குமரன் என்று முருகப்பெருமானினுடைய பெயரை கொண்ட ஏதேனும் ஒரு பெயரை கொண்ட ஒரு ஆண். இரண்டாவதாக லக்ஷ்மி தாயானவளின் பெயரை கொண்டவர்கள். அதாவது தெய்வங்கள், பெண் தெய்வங்களினுடைய பெயர்கள் ஏதேனும் ஒன்றை கொண்டவராக இருக்கலாம். லக்ஷ்மி, தேவி, சரஸ்வதி, பார்வதி என்பது போன்று தெய்வங்களினுடைய பெயர்களை கொண்ட ஒருவராக இருக்கலாம். இப்படி ஒருவர் நாளை உன்னை தேடி வந்து உனக்கான ஆறுதலை கொடுக்கும்படியான சில விஷயங்களை உன்னிடத்தில் சொல்கிறார் என்றால், நிச்சயமாக என் குழந்தை, நீ அந்த நொடியை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கைக்குள் தெய்வம் வந்து விட்டது என்று, உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் நிறைந்து விட்டது என்று, உனக்கான வெற்றியை உறுதி செய்ய தெய்வம் இங்கே துணை நிற்க தொடங்கி விட்டது என்று நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எல்லா விஷயங்களையும் உன் தாயானவள் உனக்கு நடத்தி தரும் பொழுது, உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான எல்லா நிலையிலும் உனக்கான வெற்றிகளை உறுதிப்படுத்தி கொடுக்க என் நேரமும் உன் அம்மா நான் தயாராக இருக்கின்றேன். இது கூட நான் உனக்கு எதற்காக சொல்கின்றேன் தெரியுமா? இந்த பெயர் கொண்டவர்கள் உன்னை தேடி வருவார்கள் என்று நான் எதற்கு சொல்கின்றேன் தெரியுமா? மனதளவில் துவண்டு போய் நிற்கின்ற என் பிள்ளை, மனதளவில் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ள துணிவில்லாமல் இருக்கின்ற என் பிள்ளை, யாரும் தனக்கு இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, உனக்கு நான் இருக்கிறேன் என்று தெரிய வரும் பொழுது, உன் அம்மா நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்று தெரிய வரும் பொழுது, நிச்சயமாக இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து நீ தெளிவாக எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வாய் அல்லவா? எல்லா நிலையிலும் உனக்கான மாற்றத்தை நீ பெற்றுக்கொள்வாய் அல்லவா? எதற்கும் கலங்கி விடாதே. எந்த நிலையிலும் என் பிள்ளை பதற்றமடைந்து விடாதே. உன்னோடு உன் வராகி நான் இருக்கும் வரை உனக்கு கவலை வேண்டாம் என்றுதான் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்கின்றேன். இதை உனக்கு உணர்த்துவதற்காகவும் உன்னுடைய மனநிலையில் சில மாறுதல்களை உருவாக்குவதற்காகவும் தான் நான் இந்த பெயர்களை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். என் பிள்ளையே, கந்தனின் அருளும் லக்ஷ்மி தாயானவளினுடைய அருளும் நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியலில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நான் உறுதியாக சொல்லிவிட்டேன். அதன் பிறகும் நீ உன்னுடைய மனதை கலக்கமடைய செய்து கொண்டிருக்கக்கூடாது. அதன் பிறகும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்கக்கூடாது. என் குழந்தையே, பாம்பிடம் ஒருபோதும் நீதி கிடைக்காது. நாம் தான் கடித்த பாம்பை தேடாமல் மருந்தை தேட வேண்டும். அதுபோலத்தான் சில மனிதர்களும் நமக்கு காயங்களை கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லி வருந்தி கொண்டிருக்காமல் அதற்கான தீர்வினை தேடி உனக்கான வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் அது போதும். இதுவெல்லாம் எந்நாளும் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ எந்த நொடியிலும் சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. என் நேரமும் உன்னை சுற்றி நான் வரும்பொழுது, உன்னை தொடர்ந்து நான் வரும்பொழுது, உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று தெளிவாக புரிந்து கொண்டாலே அது போதும். இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை சர்வ நிச்சயமாக நீ உணர்ந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டும் மனநிறைவோடும் உன்னுடைய நம்பிக்கை கொண்டும் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதுதான் உன் தாயானவள் என்னுடைய விருப்பம். யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, நீ உன்னுடைய நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் உனக்கான வெற்றியை நீ தொலைத்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை என் பிள்ளை ஒருபோதும் நீ இழந்து விடாதே. நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி நீ சந்தோஷப்படு. நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய வெற்றி உனக்கு கிடைக்கும். வாழ்க்கை ஒரு போர்க்களம். விடாமுயற்சிதான் அதில் ஆயுதம். ஏமாற்றங்கள் வந்தாலும் நம்பிக்கையை விட்டு விடாதே. ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிக்குள்ளே நுழைவுச் சீட்டு. முடியும் என்ற நம்பிக்கையுடன் நீ தொடரும் பாதை ஒளியுமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, அம்மா சொன்ன வார்த்தைகள் உன் மனதிற்குள் பதியும் என்றால் நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியல் இந்த வாழ்க்கையில் உனக்கு மறக்க முடியாத ஒரு பேரதிர்ஷ்டத்தின் விடியலாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மாவின் அன்பு என்றும் என்றென்றும் உன்னை தொடரும்.
எந்நாளும் உனக்கு மிகுந்த நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.